ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்குல வந்து இன்றைக்கி போண்டா செய்ய போகிறோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி போண்டா செய்கிறதுக்கு வந்து நான் கிழங்கு எடுத்திருக்கேங்க. கிழங்கு எடுத்து நம்ம குக்கரில் தான் போட்டு இன்றைக்கி அவிச்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் வச்சாச்சு. நல்லா சுத்தமாக கழுவிட்டு தாங்க வைக்கிறேன். இப்போ வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாங்க. பாருங்கள், 3 விசில் வச்சு எடுத்துகிட்டே நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாமே நம்ம தோலை எடுத்துக்கிறலாம். தோல் எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறலாங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துடலாம். இது நல்லா 3 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா வெந்துடும். இப்போ இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேங்க. இது நல்லா போண்டாவுக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 1/2 கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கேன், அதுக்கு கரெக்டாக இருக்கும். பச்சரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். பச்சை மிளகாய் போடையில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கிறலாம். இப்போ உப்பு வந்து பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப உப்பு இழுக்காது கிழங்குக்கு. இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றாம தான் நான் பிசைகிறேன். உங்களுக்கு ரொம்ப இறுகலாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. நான் வந்து தண்ணி ஊற்றாமே அந்த கிழங்குல உள்ள தண்ணியே கரெக்டாக வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம இப்போ தண்ணியே இல்லாமல் பிசைஞ்சதுனால வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்காதுங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா. இங்கே பாருங்கள், எல்லாமே உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே நல்லா வேகும். நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் கருகிருங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால சீக்கிரம் கருகிரும். அதே போல் கிழங்குக்கும் கருக ஆரம்பிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் கூட ஒட்டலைங்க, அழகாக வந்துடும் இது நல்லா. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. இது சாயங்கால நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம்னா போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயுமே வந்து ரொம்ப குடிக்கலைங்க இது. ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து இந்த மாவு பிணைஞ்சிட்டோம்னா தான் எண்ணெய் குடிக்கும். எண்ணெய் எதுவுமே குடிக்கலைங்க. இந்த போண்டா வந்து நல்லா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதே போல் எல்லாமே போட்டு எடுத்துடலாம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து இப்போ வந்து சீசனுங்க நம்மளுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், சூப்பரான சக்கரவள்ளி கிழங்குல போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.